போது பொதுமக்களை என்கவுண்டர் பண்ணுதீங்க. அதே இது பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை, அதுவும் குற்ற பின்னணி இல்லாத அப்பாவி பொதுமக்களை காவல்துறை தாக்கும் போது அங்க எதுவும் என்கவுண்டர் நடந்திருக்கா? வாழ வேண்டிய பையன் அவன் அப்பாவி, இதுக்கு முன்னாடி ஒரு குற்ற பின்னணி இல்லாதவன், அவனோட குடும்ப வறுமைக்காண்டி ஒரு கோயில்ல வாட்ச்மேனா வேலை பார்த்திருக்கான். அப்பாவிய வாயில்லா பூச்சிய அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன என்கவுண்டர் நடந்தது? ரைட்டோ, நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும், மதிப்பிற்குரிய நம்ம நீதிபதிகள் தண்டனை கொடுக்கட்டும், காவல்துறை தண்டனை கொடுக்க என்ன இருக்கு? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளாக வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. திருப்பூரில் ஒரு எஸ்எஸ்ஐ வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு டியூட்டி டைம்லேயே. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தனியாக ரோந்து பணிக்கு போகும்போது, பணியில் இருக்கும்போதே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதில் உங்களுடைய பார்வை என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட வீடியோஸை, நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ விஷயத்துக்கு போலாம். ஆக்சுவலா திருப்பூர்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு. எஸ்எஸ்ஐ அவர்களை வந்து ஒரு ரவுடி வந்து வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலா இது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சொத்து தகராறு. ஸோ அந்த திருப்பூர்ல இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது, தோட்டம் தொரவு அந்த மாதிரிதான் இருக்கும். உடுமலை, திருப்பூர், ஈரோடு அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் ஏக்கர் கணக்குல தோட்டங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, குடும்பமா போய் உட்கார்ந்து அங்கேயே தங்கி தோட்ட வேலைகள்லாம் பார்ப்பாங்க. சோ அதுல ஒரு குடும்பத்துல நடந்த பிரச்சனை இது. ஆக்சுவலா நைட்டு 11 மணிக்கு 2 பசங்க, ஒரு அப்பா, அவங்க அப்பா, இவங்களுக்குள்ள சொத்து தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்ப 11 மணிக்கு அவனுங்க கஞ்சா போட்டுட்டு அதையும் இதையும் போதையில அவங்க அப்பாவையே தாக்கியிருக்கானுங்க, வெட்டியிருக்கானுங்க அவங்க அப்பா தலையில. சோ அவரு தலையில அந்த ரத்த ஒளிஞ்ச தலையோட அந்த மாதிரி கத்தும் போது பக்கத்து தோட்டக்காரர் வந்து 100க்கு போன் அடிச்சிருக்காரு. சோ அங்க அடிச்ச உடனே பேட்ரோல்ல இருந்து இவங்களுக்கு இது பண்ணி கால் வந்திருக்கு, இந்த மாதிரி உடனே ஸ்பாட்டுக்கு போங்க, சோ அந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம், கொலை முயற்சி நடக்குது அங்க அப்படின்ன உடனே இவரு ஆக்சுவலா இவரு வந்து ஒரு நேர்மையான அதிகாரிங்க. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர் ஆக, அவங்க கொஞ்சம் வயசானவரு. சோ ஆக்சுவலா நைட்டு ஒரு 11:30க்கு போல கால் வந்திருக்கு, 11:30 போல. சோ நான் என்ன சொல்ல வரேன், சோ அவரு வந்து நைட் ரவுண்ட்ஸ் போறாரு. சோ கன் எடுத்துட்டு போயிருக்கலாம். சோ ஏன்னா அந்த சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலான பர்சன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஃபுல்லா கஞ்சா அது இதுன்னு. ஆக்சுவலா நிறைய பேர்ல இதுல விசாரணையில தெரிய போனா நிறைய அக்யூஸ்டுமே அங்க போய் தலைமறைவாய் இருக்காங்க. எங்கேயாவது கொலை பண்ணிட்டு திருட்டு கேஸ்ல பிடிபடாம தப்பிச்சு போய் குடும்பத்தோட இந்த தோப்பு தொரவு வயல் வாய்க்காடு காடு அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துல போய் இந்த மாதிரி குடும்பமா இருக்கிறது. சோ அவங்களெல்லாம் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே எங்கெங்க எத்தனை கேஸ்ல மாட்டினாங்கன்னு தெரியும். சோ அந்த மாதிரி எப்படியும் கஞ்சா போடவே நல்லவனாவா இருப்பான். அதனாலதானே நிறைய கொலைகள் நடக்குது சமுதாயத்துல. பெத்த பிள்ளையே பொண்டாட்டிய கொல்லவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்றதுனாலதான். சோ இவரு வந்து அவனுக்கு வந்து போதையில யாரு அதிகாரி, யாரு யூனிஃபார்ம்ல இருக்கா, யாரு வித்தவுட் யூனிஃபார்ம்ல இருக்கா, யாரு நார்மல் பர்சன் ஒண்ணும் தெரியாது. யாரு குறுக்க வந்தாலும் இது பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி இவரை வந்து கேட்க போனதுல, தடுக்க போனதுல இவரை இந்த மாதிரி பண்ணிருக்கான். இல்ல மேடம், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை ஓட வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 2 இதுலதான் வந்து வெட்டியிருக்காங்க. ஒண்ணு வந்து தலையில நடுப்பகுதியில வெட்டியிருக்காங்க, அப்புறம் கழுத்துல வெட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா மர்டர் பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி என்ன இது மேடம்? ஆமா சார், ஏன்னா ஒருத்தன் வந்து அருவாளை எடுக்கானாலே சாதாரணமாலாம் எடுக்க முடியாது. நார்மல் பர்சன்ஸ் வந்து அதை எடுக்கவே பயப்படுவாங்க, கை கால் ஆடும், அந்த அளவு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலா ரெகுலரா அந்த அருவாளை தூக்கி பழக்கம் உள்ளவன் தான் கரெக்டா ஸ்பாட்டை பார்த்து போடுவான். எங்க வெட்டுனா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும். புரியுதா? டக்குன்னு கரெக்டா அந்த பாட்டை பார்த்து இது பண்றான். சோ இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நீங்க ப்ராப்பரா சர்வைலன்ஸ்ல வச்சிருக்கணும். நான் காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கேஸ், திருட்டு கேஸ், கஞ்சா அது இது போத வேற என்னது, ஏற்கனவே இவங்க மேல குற்ற வழக்குகள் இருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி வழக்குல உள்ளவங்களை அப்ஸ்கண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அவங்களெல்லாம் நான் கொஞ்சம் சர்வைலன்ஸ்ல வைக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது இல்ல, பாருங்க, அப்பாவி காவலர். எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. ஓ நல்லவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்குது. நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்த சாத்தாங்குளம் சம்பவத்துல பாருங்க, நம்ம திருப்பூர் சம்பவத்துல பாருங்க, அவங்க காவலர்கள் எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு எவ்வளவு தைரியமா வராங்க. பவுன்சர்ஸ் மாதிரி எல்லாம் வராங்க உள்ள, நல்லா ஜெயில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு. கொஞ்சமாவது கூச்சம் இருக்கா? நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே, ஒரு அப்பாவியை அடிச்சு கொன்னுட்டோமேன்னு கொஞ்சமாவது ஈவியராக்கம் இருக்கா? அந்த மாதிரி காவலர்கள் எல்லாம் நல்லா கொளுத்து தானே இருக்காங்க. அந்த மாதிரி தப்பு பண்றவங்கள சொல்றேன். இந்த மாதிரி அப்பாவி காவலர்கள்
நம்மளோட அரசாங்கத்துக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கும் உதவணும்னு நினைக்கிற காவலர்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஆக்சுவலா அவர் வந்து நைட் ரவுண்ட்ஸுக்கு கொஞ்சம் வயசான ஆளு வேற. நான் என்ன சொல்றேன், அவர் கன் எடுத்துட்டு போயிருக்கலாம், சரி ஒரு கேர்லெஸ்ஸா போயிட்டாரு. கூட வந்து ஒரு டிரைவர் போயிருக்காப்ல, சண்முகவேல் SSஐயும் அழகுராஜான்னு ஒரு டிரைவரும் போயிருக்காப்ல. சோ அருவாள் எடுத்தவன யாருக்குனாலும் பயம் வரதான் செய்யும். அவன் உயிரை காப்பாத்த அவன் ஓடதான் செய்வான். சோ அவரு வந்து அந்த டிரைவர் வந்து ஓடி இருக்காப்ல. இவரையும் துரத்திலாம் வெட்டியிருக்கான். இவரு வந்து வேற வழி இல்லாம கஞ்சா போதைக்கு உள்ளவன் என்ன சார் பண்ணுவான்? அவன் கையில அருவாள் எடுத்தாலே, இப்ப இவர் கையில கன் இல்லாதனால இவர் அவரோட உயிரை பாதுகாக்க ஓடி இருக்காரு. இருந்தாலும் ஓடி போய் வெட்டி கொண்டிருக்கான். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் தடை பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு அப்புறம் நிறைய சப்ஸ்டிடியூட் மெஷர்ஸ் இருக்கு. ஹோம் கார்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா. அந்த மாதிரி ஒரு 4 பேரை கூட்டிட்டு போக வேண்டியதானே சார். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப சாதாரணமா நீங்க பெட்ரோல் ரவுண்ட்ஸ் போறீங்கன்னா 1-2 பேர் போதும். அங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியுது, அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கு, கொலை முயற்சி நடக்கு, கொலை நடக்குன்னு கால் வருது. அப்ப நீங்க கூட 4 பேரை அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த காவலரோட உயிருக்கு யாரு பொறுப்பு? எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அது ஒரு அப்பாவி உயிர் போயிட்டுல்ல. அவரு வந்து நம்ம சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கு தானே ஊழியம் பண்ணிருக்காரு. அவரோட உயிர் போயிட்டுல்ல. அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? சோ அதனால காவலர்கள் காவல்துறையினர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. அது மட்டும் இல்ல, உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி வருது இல்ல காலு, ஏன் கூட 4 பேர் அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதுன்னு. அவன் அந்த ஆளு பிடிச்சு தரன்னு அந்த அக்யூஸ்ட ஜீப்ல போட்டு கொண்டு போயிருக்கலாமே இந்நேரத்துக்கு. இவர் அப்பாவியா அப்படி சாக வேண்டிய அவசியம் கிடையாது, கூட 4 பேர் போயிருந்தாங்கன்னா. சோ அதனால கொஞ்சம் கவனம் வேணுங்க காவல்துறைக்கு. எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் இருக்காங்க. எதுல சென்சிட்டிவா இருக்கணும், எதுல கவனமா இருக்கணும்னே தெரியாம இந்த பாருங்க அப்பாவி உயிர்கள் போகுது. ஒண்ணு இருந்தா முரட்டுத்தனமா இருக்காங்க, இல்லன்னா இப்படி அப்பாவியா இருக்காங்க. நான் என்ன வருத்தப்படுறேன்னா அதுதான், அவர் சேஃபர் சைடுக்கு ஒரு கன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அது இருந்தா இப்ப அவன் கொஞ்சம் பயந்துருப்பாங்களா. சோ அதனால இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது சார். இல்ல மேடம், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 குற்றவாளிகள் மேலயுமே கொலை வழக்குகள் வந்து இருக்கு. மற்ற வழக்குகள் திருட்டு வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்ப இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து எந்த இடத்துல இவங்களை கண்காணிக்க தவறிடுறாங்க? சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட ஆட்கள்லாம் நிறைய கிரைம்ல ஈடுபட்டுட்டு இந்த மாதிரி வாய்தாக்கு அப்பியர் ஆகாம வாரண்ட் கொடுக்க போய் அதை ரீகால் பண்ணாம விட்டுருப்பாங்க. வாய்தாக்கு அப்பியர் ஆகாம அப்ஸ்கண்ட் ஆயிடுறாங்க. சோ வாரண்ட ரீகால் பண்ணாமலும் இந்த மாதிரி தலைமுறைவாயி நிறைய பிரச்சனைகள் வருது. நான் என்ன சொல்ல வரேன், காவல்துறையினர் இதை கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய அக்யூஸ்ட் பாருங்க, கிரிமினல்ஸ் வந்து 100ல ஒரு 10 பேர் தான் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சு திருந்தி குடும்பமா வாழுதான். மீதி 90 பேருக்கும் அதே பழைய புத்தி தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பூர்ல இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது, ஒரு வயதான மூதாட்டி அவரோட கணவரை தாக்கி கொண்டு இந்த நகை எல்லாம் இது பண்ணாங்களா, அவன் பேர்ல பார்த்தா ஏற்கனவே கேஸ் ஹிஸ்டரி நிறைய இருக்கு அந்த மாதிரி திருட்டு வழக்குல. சோ நான் என்ன சொல்ற வர 100க்கு 90 பேர் பழைய புத்தி வரதான் செய்யுது, ஒரு 10 பேர் திருந்தி குடும்பமா இருக்காங்க. சோ இந்த மாதிரி தோட்டத்துல வேலை பாக்குறவங்க வைக்கிறவங்க எப்படியும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்குலதான் இது பண்ணிருப்பாங்க, அப்படித்தானே? சோ முக்காவாசி சவுத் சைடு இருந்துதான் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தோட்ட இதுல எல்லாம் நார்த் சைட்ல வந்து ஆட்கள் நம்ப மாட்டாங்க, வட மாநிலத்தவரெல்லாம் நம்பி எடுக்க மாட்டாங்க நம்ம ஊர் சைடு ஆட்கள்லாம். சோ நிறைய பேர் சவுத் சைடு இருந்து ஃபேமிலியா போறாங்க. நான் என்ன சொல்ற வரேன், அவங்க மேல குற்ற பின்னணி இருக்கான்னு காவல்துறை கண்காணிக்கணும். எதனால வந்திருக்கு இந்த குடும்பம், எங்க இருந்து வந்திருக்கு, அவங்களோட பேஸ்மெண்ட் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் அவங்க சர்வேலன்ஸ்க்கு உட்பட்ட இடத்துலயாவது பண்ணணும்ல, மானிட்டரிங் பண்ணணும்ல. அவங்களோட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் வந்திருக்கு, எல்லாம் கரெக்டா போகுதா அப்படின்னு கொஞ்சமாவது அவங்க ப்ராப்பரா சர்வேலன்ஸ்ல வைக்கணும் அவங்கள. இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய இழப்புகள் வருது சார். இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிடிச்ச மறுநாளே அந்த அக்யூஸ்ட வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி என்ன மேடம்? என்கவுண்டரை பொறுத்தவரை ஏன் பிடிச்சு நீங்க ஜெயில போடுங்களேன். அப்போ மதிப்பிற்குரிய நீதிமன்றம், மாண்புமிகு நீதிபதிகள்லாம் எதுக்கு இருக்காங்க, தண்டனை கொடுக்கட்டும் அவங்க. எதுக்கு என்கவுண்டர்லாம்? நான் ஒரு அட்வொகேட்டா கேக்குறேன் சார். அவர் காக்கி சட்டைக்கு ஒரு இழப்பு வந்துட்டு யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு போலீஸ வெட்டிட்டாங்கன்னு சொல்லி என்கவுண்டர் போட்டீங்க. அதே இது பொதுமக்களை வந்து காவல்துறை தாக்கும் போது அங்க எது என்கவுண்டர் நடந்திருக்கா? ஒரு காவல்துறையை நீங்க தாக்கும் போது பொதுமக்களை என்கவுண்டர் பண்ணுதீங்க. அதே இது பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்களை, அதுவும் குற்ற பின்னணி இல்லாத அப்பாவி பொதுமக்களை காவல்துறை தாக்கும் போது அங்க எதுவும் என்கவுண்டர் நடந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாத்தாங்குளம் சம்பவம், திருப்பூர் சம்பவம், அப்பாவி இளைஞர் 24 வயசு பையன் சார், வாழ வேண்டிய பையன், அவன் அப்பாவி, இதுக்கு முன்னாடி ஒரு குற்ற பின்னணியே இல்லாதவன்,
அவனோட குடும்ப வறுமைக்காண்டி ஒரு கோயில்ல வாட்ச்மேனா வேலை பார்த்திருக்கான், காவலரா, கோயில் பணியாளரா வேலை பார்த்திருக்கான். அது எவ்வளவு புனிதமான வேலை. அவன் எவ்வளவு, அதாவது குற்ற பின்னணி இருந்தா ஒரு கோயில்ல சேர்ப்பாங்களா சார்? அதுதான் எனக்கு கேள்வி. அது எவ்வளவு பெரிய கோயில், மடப்புறம் காளியம்மன் கோயில், அதுல ஒருத்தன் குற்ற பின்னணியோட இருக்கிறவன கோயில் காவலாளியா சேர்ப்பாங்களா? அப்போ குற்ற பின்னணி இல்லாத ஒரு அப்பாவிய வாயில்லா பூச்சிய அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன என்கவுண்டர் நடந்தது? அப்போ நீதி நியாயம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே? காக்கி சட்டைக்கு வேற, சாதா மக்களுக்கு வேறயா, சாமானியனுக்கு வேறயா? அதுதான் என்னோட கேள்விப்பா. என்கவுண்டர் பத்தி நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாமே உயிர் தான். தப்போ ரைட்டோ நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும், மதிப்பிற்குரிய நம்ம நீதிபதிகள் தண்டனை கொடுக்கட்டும், காவல்துறை தண்டனை கொடுக்க என்ன இருக்கு? ஆட்டாங்குள சம்பவத்துல 2 அப்பாவி உயிர்கள். அவங்க என்ன பண்ணுனாங்க பாவம்? அப்படி துடிக்க சித்திரவதை பண்ணி அவரு என்னது, அவரு ஸ்ரீதர் அந்த காவலர், அவரு பத்தல இன்னும் சத்தமா அப்படின்னு அடிக்க வச்சு அணுவா ரசிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன என்கவுண்டர் ஆக்ஷன் எடுத்தீங்களா நீங்க? சோ நான் என்ன சொல்ல வரேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காவல்துறையினரை கம்பேர் பண்ணும்போது நீதிமன்றத்துலதான் எல்லாருக்கும் இப்ப நம்பிக்கை இருக்கு. உண்மையான நீதியை நிலைநாட்டுறது வந்து நம்ம நீதிமன்றம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருப்பூர் கொலை வழக்க பாருங்க, அதுலயுமே இப்போ கேஸ் வந்து வேற எங்கேயாமோ போய் க்ளோஸ் ஆயிருக்கும் சாதாரணமா விட்டுருந்தா. நம்ம மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி கேஸ வந்து சிபிஐக்கு மாத்தினால கேஸ் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது, இவ்வளவு விசாரணைகள் நடக்குது, இவ்வளவு உண்மைகள் பொதுமக்களுக்கு தெரிய வருது. இல்லன்னா யாருக்காவது தெரிய வருமா என்ன நடந்தது? ஸ்டேஷனுக்குள்ள ஒரு கஸ்டடியல் டெத்து, ஒரு என்ன சொல்றது, ஒரு காவல்துறையினரால தாக்கப்பட்ட விஷயங்கள் வெளிவருமா பொதுமக்களுக்கு? இவ்வளவு தூரம் உண்மைகள் பொதுமக்களுக்கு வெளிவருதுன்னா அது நீதிமன்றத்தோட துணையில தான் வருது. சும்மா எப்படி வரும்? அவங்க எல்லாம் வேற துறையினர்லாம் நினைச்சா கேஸ என்னைக்கோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமே. அஜித் மேல சும்மா வீண் பலிய போட்டு உண்மையிலே அவன் தான்ப்பா கிரிமினல் அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப நீதிமன்றம் தானா சுயமா முன் வந்து சூமோட்டோவா அந்த கேஸை எடுத்து பண்ணனாலதான் இவ்வளவு தூரம் அந்த உண்மைகள் வெளிவருது. நீதிபதிகள் நீதிமன்றம் இதுக்கு வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்னு நம்புறோம். பொதுமக்களாகிய நீங்களும் நம்பணும்னு கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.